அம்மா அம்மா பாமாவை தூக்க வைக்க ஒரு கதை சொல்லுங்க. கதையா வேணும்? நானே சொல்றேன். சரி குழந்தைங்கலாம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் நானு. ஆயா எனக்கு சொல்ல மாட்டீங்களா? உனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஒரு ஊர்ல அம்மா நானே சொல்றேம்மா அந்த கதைய. எப்ப பார்த்தாலும் ஒரு ஊரு ஒரு ஊருன்னு. நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இந்நேரம் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பீங்கல்ல. நான் சொல்ற கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே. இது எந்த மாரி கதை தெரியுமா? ஒரு கிராமத்து கதை. ஒரு கிராமத்துல உங்கள மாரி ஒரு இளவரசி இருந்தாளாம். இளவரசின்னா யாரு தெரியுமா? ஒரு வீட்ல 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு பேரு மாலா. இன்னொரு பொண்ணு பேரு கலா. 2 பேருக்கும் பேர்ல லா மட்டும் தான் வரும். மத்தது எல்லாமே ஒண்ணுதான். கலா, மாலா. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடுவுல ஒரு விடுகதை கேட்பேன். அதுக்கு நீங்கலாம் பதில் சொல்லணும். சரியா? மாலா என்ற பொண்ணுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குமா. காலா என்ற பொண்ணு ரொம்ப ஜாலியா இருப்பாளாம். அவ ரொம்ப சுட்டியான பொண்ணா உங்கள மாதிரி. உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாரா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க அக்கா பேர் என்ன? தங்கச்சி பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. கலா என்ன பண்ணுவாளாம்? காலையில எழுந்து பல்லெல்லாம் விளக்குவாளாம். ஆனா அந்த மாலா பொண்ணு பல்லும் விளக்க மாட்டாளாம். அப்புறமா மாலா சொல்வாளாம் கலா கிட்ட, அம்மா கிட்ட சொல்லாத நான் பல்லு விளக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு. நீங்க எல்லாரும் அப்படித்தானே சொல்வீங்க. பல்லு விளக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவீங்கல்ல. யார் யாரு? தெரியல. சரி சொல்ல வந்ததை சொல்லு. சரிம்மா நான் சொல்ல வந்ததே சொல்லிடுறேன். அந்த மாலாவும் காலாவும் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, கிராமத்துல போய் விளையாடலான்னு விளையாடினாங்களாம். அங்க ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. அந்த மாங்காய் மரத்தை பார்த்தோன்னே, அந்த மாங்காவை போய் பறிக்கலாமா? அந்த மாங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு. அம்மா மாங்காய் வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ். மாங்காய் இல்ல, தேங்காய் இல்ல. நான் கதை சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் கதையை கேளு. சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி அந்த மாங்கால இருந்து பறிச்சா சூப்பரா இருக்குமே, எனக்கு மாங்காய் வேணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட கேட்டப்ப அந்த அக்கா சொன்னாலா, ஐயோ நான்லாம் ஏற மாட்டேன், மேல ரொம்ப ஹைட்டா இருக்கும், நான் மேல எல்லாம் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம் தெரியுமா அப்படின்னு சொன்னாலாம் கலா. சாரி மாலா. அதுக்கு கலா என்ன சொல்லலாம், நீ ஒரு பயந்தாங்கோலியா? ச்சே எனக்கு தெரியும் நீ பயந்தாங்கோலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொரடை எடுத்துன்னு அதை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். சொரடை எடுக்க முடியாது, கொரடை எடுக்க முடியாது, வா அம்மா கிட்ட போய் சொல்ல அம்மாவே எடுத்து தருவாங்கன்னு சொன்னானா அவங்க அக்கா. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சான், மேல பொறுமையா ஏறி அந்த மாங்காய் மரத்துல இருந்து மாங்காவை எடுத்துச்சான். மாங்காவை எடுத்துட்டு கீழே வரத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு மூச்சு வாங்கிடுச்சான். அப்பாடா! அக்கா அக்கா நான் மாங்காவ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுச்சாம். அப்படியா சொல்லுச்சு? ஆமா ஆமா. ஏய் கதைய பொய்ய சொல்ற. அம்மா அப்படிதாம்மா சொல்லுச்சு. ஆ கரெக்ட்டா சொல்ற. சரி ஓகே. சரி சரி எனக்கு கொஞ்சம் குடேன் அப்படின்னு அவங்க அக்கா கேட்டாளாம். நான் குடுக்க மாட்டேன் போ. நீ தான் எனக்கு மாங்காய் அறுத்து தரமாட்டேன்னு சொன்னால, இப்ப நானே கஷ்டப்பட்டு மேல போய் எடுத்துட்டு வந்தேன். தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் ஜாலியா என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு போனாங்களாம். ஆனா அவ அவங்க அக்கா மட்டும் கோவமா போனாளாம். எனக்கு மகும் மாங்காய் தரவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அம்மா இதுக்கு நீ சொல்லுமா. வாய் வலிக்குது. ஆமாண்டி உனக்கு வாய் வலிக்கும். நான் சொல்றேன் இரு. நான் சொன்னா புடிக்காதுடி யாருக்குமே. நீயே சொல்லுடி. சரி, சரி நானே சொல்றேன். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சொன்னாங்களாம். அம்மா, அம்மா தங்கச்சி பாப்பா மேல ஏறி மாமரத்துல இருந்து மாங்காய் அறுத்துச்சும்மா. நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். அந்த தங்கச்சி பாப்பா கேட்கவே இல்லம்மா. அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டாளாம் அந்த பொண்ண. அந்த பொண்ணு பாவம் நல்ல பொண்ணு தானே. அந்த பொண்ணுகிட்ட கேட்டுச்சு வாங்கி குடுக்கல. அதனால அவளே மேல போயிட்டா. நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணா? கெட்ட பொண்ணா, நல்ல பொண்ணா? நீங்க தான் சொல்லணும். அம்மா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு. யாருக்கும் தெரியாம மாமரத்தெல்லாம் ஏறக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணான்னு திருப்பி என்கிட்டயே கேக்குறீங்க. அடியே இந்த கதையில வர கதாபாத்திரத்த சொன்னேன் நானு. சரி சரி விடு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா, கெட்ட பொண்ணா இருந்தா என்ன? ஆனா அவங்க அம்மாவுக்கு 2 பொண்ணுமே ஏஞ்சல்ஸ் தானே. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு அழுதுன்னே இருக்கும்போது அவங்க அக்கா சொன்னாலாம், எனக்கு நான் எதுக்கு தெரியுமா உன்னை அம்மாகிட்ட மாட்டி விட்டேன்? நீ மேல போய் கீழே கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுவ? அப்படிலாம் ஏறக்கூடாது. யாருமே பெரியவங்க துணை இருக்காம நீ மட்டும் இப்படி ஏறுறியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கு. ஆமாமா கரெக்டா சொல்றீங்க. சரி சரி நான் சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லாம நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. அம்மா அப்பாவும் எம்டு கோசம் தானே இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. அதனால அம்மா அப்பாவுக்கும் நம்ம குட் கேர்ளா இருக்கணும். சரியா? அதனால அந்த 2 பொண்ணும் என்ன பண்ணாங்களாம், அது ஒரு மாங்காய் இருந்துச்சுல, அந்த 2 மாங்காவையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம்.
தங்கச்சிய பார்த்து அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். சரி, சரி நீ நல்ல பொண்ணா இருக்கல்ல, நானும் நல்ல பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தங்கச்சி சொன்னாலாம், "அக்கா, அக்கா உன்ன பார்த்தா நான் கத்துக்கணும். என்ன நீ என்ன பார்த்து கத்துக்கிறேன்னு சொல்ற? யார பார்த்து யார கத்துக்கினா என்னடி? நான் முதல்ல முதல்ல பொறந்தனால எங்க அம்மா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்களா, அதனால தான் நான் யார் பேச்சும் கேட்காம நான் இந்த மாரி இருந்தேன். நீ வந்து அப்புறம் பொறந்தியா, உன்ன பார்த்து பார்த்துலாம் பண்ணலல்ல, அதனால தான் நீ இப்படி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வெறுப்பேத்துற மாரி தான் அப்பயும் அவ பேசினாளாம். ஆனா அவங்க தங்கச்சி எதுவும் கண்டுக்கவே இல்லையாம். "அப்ப என்ன மாரியாம்மா?" அப்படின்னு சொன்னாளாம். "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, சரி. அக்கா, அக்கா நீ ஹோம்வொர்க் எழுதுனியா? மேம் உன்ன அடிச்சாங்கல்ல நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னாளாம். "ஏய் அம்மாகிட்ட சொல்லிடாதடி, அம்மா என்ன அடிப்பாங்கடி" அப்படின்னு. "நான் சொல்ல மாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தோனயும் சொல்லி விட்டுட்டாளாம். "அம்மா, அம்மா அக்கா ஹோம்வொர்க் எழுதாம போய் மேம் கிட்ட அடி வாங்குனா" அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்ல எத்தன பேர் அந்த மாரி சொல்லியிருக்கீங்க உங்க அம்மா, அப்பா கிட்டன்னு சொல்லுங்க. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அடிக்கவே இல்லையாம். "சரி, சரி இப்போ உட்காந்து எழுது" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் 2 பேரும் எழுதி முடிச்சுட்டு வெளியில போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு பூச்சில எறும்பு. அந்த எறும்பு வந்து அவங்க தங்கச்சி பூச்சி கச்சுச்சாம். கோவம் வந்து அவங்க அக்கா என்ன பண்ணா தெரியுமா? அந்த எறும்பு பூச்சி நசுக்கி, "என் தங்கச்சிய நீ கடிப்பியா நீ? என் தங்கச்சினா எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா? என் தங்கச்சிய நீ எப்படி கடிப்ப?" அப்படின்னு சொன்னாளாம். அதுக்கு அவங்க தங்கச்சிலாம், "அக்கா, அக்கா என்ன உனக்கு அவ்ளோ பிடிக்குமாக்கா? ஆமா நீ என் செல்ல தங்கச்சில. எனக்கு எப்படி உன்ன பிடிக்காம போகும்? நான் உன்ன கோவப்படுவேன், சண்டை போடுவேன். ஆனா உன் கூட யாருமே வந்து இந்த மாரி பண்ணலாம் நான் விட மாட்டேன். எதா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னாளாம். அப்படிதான் அவங்க அக்கா, தங்கச்சி 2 பேருமே நல்லா பாசமா இருந்தாங்களாம். கதை உங்களுக்கு பிடிக்கும்ல? இந்த மாரி கதை பிடிக்குமான்னு சொல்லுங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க கதையே சொல்றேன். பேய் கதை பிடிக்குமா? இல்ல சாமி கதை பிடிக்குமா? அப்படின்னு கேட்டா நெறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு சாமி கதை பிடிக்கும், பேய் கதை பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த சிஸ்டர் கதை, பிரதர் கதை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதாம். இது எனக்கு ரொம்ப புடிச்ச கதை. ஏன் சொல்லுங்க? நானும் எங்க அம்மாவுக்கு 2 பொண்ணு தான். அதனால தான் இந்த கதைய நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கதை புடிக்கா, புடிக்கலையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த கதை வேணுமோ அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இதோட நல்லா பெரிய கதையா, நல்லா பயங்கரமான கதையா சொல்றேன். ஸ்கூல்ல பேய் வந்த கதை, வீட்டுக்குள்ள பேய் வந்த கதை, சாமி வீட்டுக்குள்ள வந்த கதை, அதுக்கப்புறம் விளையாட போற கிரவுண்ட்ல பேய் வந்த கதை. இந்த கதைலாம் என்கிட்ட இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு மாரியே ஒரு பேய் வந்து நம்ம பக்கத்துலயே படுத்துட்டு இருக்குமாம். அந்த பேய் கதை கூட நல்லாருக்கும். நம்ம ஜாலியா விளையாடலாம் அந்த மாரி சொல்லி, நைட்ல போய் அம்மா, அப்பாவ பயமுறுத்தலாம். அதனால மறக்காம நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்டின்னா, இந்த கதை எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். ஃபன்னாவும் இருக்கும். ஏன் சொல்லுங்க? காமெடி பேய் கூட இதுல இருக்கும் தெரியுமா? காமெடி பேய்னா எப்டி தெரியுமா? போயிட்டே இருக்குமா, போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழ விழுந்துரும். கீழ விழுந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடும். மாயமான பேய் அது. அதனால அந்த மாரி பேய்ல கதைலாம் இருக்கு நம்மகிட்ட. கதைன்னா ஸ்டோரி சொல்வாங்கல்ல அததான். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்கப்பா. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றீங்க. வீடியோ போட்டாலும் பார்க்கவே மாட்றீங்க. அப்புறம் நாங்க எப்படி வீடியோ போடுறது உங்களுக்கு? எவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.